இன்றைய வேத வாசிப்பு உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இன்றைய நற்செய்தி. அன்பின் வல்லமை. 80 வயதை கடந்த இரு வினோதமான ஜோடி, ஒருவர் ஜெர்மனியில் இருந்து மற்றொருவர் டென்மார்க்கில் இருந்து, இருவரும் தம் தம் துணைவியை இழப்பதற்கு முன் 60 ஆண்டுகள் திருமண வாழ்வை அனுபவித்தனர். 15 நிமிட பயண தொலைதூரம் தான் இருவருக்கும் இருந்த போதிலும் அவர்களுடைய வீடுகள் வெவ்வேறு நாட்டில் இருந்தன. எனினும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க தொடங்கினார்கள். வழக்கமான உணவு சமைத்து ஒன்றாக தங்கள் நேரத்தை கழித்தனர். துரதிர்ஷ்டவசமாக ஜெர்மனிய அரசாங்கம் 2020ஆம் ஆண்டில் கொரோனா வைரஸ் காரணமாக அதன் எல்லைகளை கடப்பதற்கு தடை செய்தது. ஆனாலும் தடையின்றி அனுதினமும் மாலை 3 மணிக்கு இருவரும் இரு நாட்டின் எல்லை கோட்டின் அருகே அமைதியான எல்லை பகுதியில் அவர்களுக்குரிய நாட்டுக்குரிய எல்லைகளில் அருகே அமர்ந்து இன்ப சுற்றுலா அனுபவித்து மகிழ்ந்தனர். நாங்கள் இங்கே இருப்பதற்கு காரணமே அன்புதான் என்று அந்த மனிதர்கள் விளக்குகிறார்கள். அவர்களுடைய அன்பு நாட்டின் எல்லைகளை விட வலிமையாகவும் பெருந்தொற்றை காட்டிலும் பலமாகவும் இருந்தது. நேசம் மரணத்தைப் போல் வலிது என்று சாலமோன் வலியுறுத்துகிறார். நாம் யாரும் மரணத்திற்கு தப்புவதில்லை. அது தகர்க்க முடியாத வலிமையோடு இறுதி நிலையாக நம்மில் வருகிறது. ஆயினும் எழுத்தாளர் கூறுகிறார், அன்பும் மரணத்தைப் போலவே ஒவ்வொரு அணுவிலும் சம வலிமை உடையது. இன்னும் என்ன சொல்லுவோம்? அன்பு அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. நீங்கள் எப்போதாகிலும் நெருப்பை கொழுந்துவிட்டு எரிய பார்த்ததுண்டா? அன்பு நெருப்பை போலவே அவிழ்க்க இயலாது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தகனிக்க மாட்டாது. மனித அன்பும் எப்பொழுதெல்லாம் தன்னலமற்றதாயும் உண்மையுள்ளதாயும் இருக்கிறதோ அப்பொழுது இத்தகைய குண அதிசயங்கள் பிரதிபலிக்கும். எனினும் தேவனுடைய அன்பு மாத்திரமே இத்தகைய ஆற்றலும் இத்தகைய அளவில்லாத ஆழங்களும் இத்தகைய உறுதியான வல்லமையும் கொண்டு இருக்கிறது. நமக்கு வியப்பூட்டும் செய்தி யாதெனில், தேவன் நம் ஒவ்வொருவரையும் இத்தகைய அணைக்க முடியாத அன்பினாலே நேசிக்கிறார்.